எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் மோட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேற்று ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இருக்க டவுட் தான். ஸோ வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சர்க்குலர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்க்குலரில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 2 ஸ்லாட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸ்லாட் 1ல் எப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/7/21 ஸ்டார்ட் பண்ணி 4/8/21 வந்து எண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்லாட் 2 வந்து 5/8/21 ஸ்டார்ட் பண்ணி 10/8/21 வந்து எண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்கள் காலேஜில் வந்து ஏதாவது ஒரு ஸ்லாட் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாம் செல்லில் வந்து பேட்ச் லிஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரியே வந்து ஆன்லைன் லிங்க் வந்து யாருக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே சர்க்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ண சொல்லுவாங்க. எது மூலியமாக சென்ட் பண்ணுவாங்க இந்த ஆன்லைன் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட் இல்லைனா வந்து ஜூம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் லிங்க்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி பேட்ச் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. பேட்ச் 1 வந்து மார்னிங், பேட்ச் 2 வந்து ஆஃப்டர்நூன், அந்த மாதிரி உங்களுக்கு பேட்ச் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் நீங்கள் இந்த லிங்க் யூஸ் பண்ணி ஒரு கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம் ஆப்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் யார் யார் இருப்பா அந்த லிங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப் இருப்பாங்க. தென் வந்து ஸ்டூடெண்ட் நீங்கள் இருப்பீங்க. தென் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்குவாட் வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. தென் இப்போ லாட் வந்து எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். லாட் வந்து எப்படி செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க உங்களோட எக்ஸ்டர்னல் ஸ்டாஃபுக்கு. அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப் தான் வந்து முடிவு எடுப்பாங்க உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பரை வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து செட் ஏல வந்து ஒரு 10 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கொஷினில் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 வந்து ஏதாவது 1லேருந்து 10க்குள்ளே வந்து ஒரு நம்பர் சொல்லி அதை வந்து லாட்டாக வந்து மேக் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு வைப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 1லேருந்து 10க்குள்ளே ஒரு 5 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ அவங்கள வந்து 5th எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்ய சொல்லுவாங்க. இப்படி தாங்க வந்து லாட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எம்சிக்யூ டைப் கொஷின். இந்த 15 எம்சிக்யூ டைப் கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 15 எம்சிக்யூ கொஷின் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதியிருப்பீங்கல்ல எக்ஸ்பெரிமெண்ட், அதுலேருந்து தான் ஒரு இந்த 15 எம்சிக்யூ கொஷின் வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். இப்போ வந்து நவடேஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோனில் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இன்னொரு மொபைல் ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி எழுதுறாங்க. அந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த 15 எம்சிக்யூ வந்து உங்களால் எழுத முடியும். தென் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து உங்களை எழுத சொல்லிடுவாங்க. மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு, ப்ரொசீஜர், அப்புறமேட்டு அந்த அப்சர்வேஷன், இது எல்லாத்தையும் வந்து உங்களை எழுத சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜ்க்கே போகாததுனால உங்களுக்கு வந்து இது எப்படி செய்யணும், இதுக்கு வந்து என்னென்ன கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் சொல்லுவாங்க எப்படி வந்து கால்குலேஷன்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸ்லாம் செஞ்சு பார்த்து போடுற மாதிரி இருக்காது, குத்து மதிப்பாக கால்குலேஷன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதும்போது உங்களை வந்து 3 ஹார்ஸும் வந்து வீடியோ ஆனில் தான் வச்சுருக்க சொல்லுவாங்க. இந்த 3 ஹார்ஸும் நீங்கள் வீடியோ ஆனில் தான் வச்சுருக்கணும். அதனால் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, சார்ஜ்லாம் வந்து நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா நெட்டு கிடைக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. பிகாஸ் நெட் வந்து ஒழுங்காக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களால் வந்து ஒழுங்காக எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் நல்லா நெட் இருக்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள் இந்த 3 ஹார்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி முடிக்கிற வரையும் வந்து உங்களை வந்து எக்ஸ்டர்னல் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க டியூட்டியே உங்களை வந்து வாட்ச் பண்ணுறது தான். ஸோ வந்து உங்களை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. தென் நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். உங்களோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணிடணும். தென் வந்து வைவா வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வைவா வாய்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதியிருக்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு வைவா வாய்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து யாரும் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக தான் இருக்கும் வைவா வாய்ஸ் எல்லாம். தென் வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து தானாக வந்து வந்துடும் அந்த லிங்க் யூஸ் பண்ணாலே. ஸோ வந்து இப்படி தான் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த அட்டெண்டன்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பாங்க.
இப்போ வந்து மார்க்ஸ் அலகேஷன் பற்றி பார்க்கலாம். 15 எம்சிக்யூ கொஷினுக்கு வந்து 15 மார்க்ஸ். எய்ம், எக்யூப்மெண்ட்டு, அப்பேரட்டஸ் ரெக்வயர்டு இதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்களா, அதுக்கு 65 மார்க்ஸ். உங்கள் ரிசல்ட் அப்சர்வேஷன் எழுதுறதுக்கு 10 மார்க்ஸ். வைவா வாய்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். எல்லோரும் வந்து எக்ஸாம் நல்லா எழுதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ப்ரைவேட்டாக ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.